மக்களை எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கோம்னா எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் தான். மிச்சிமா மீப்போவா இந்த இதில் இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இது ஸ்கூல் புக்கில் 10th மேக்ஸில் எடுத்துக்காட்டு கணக்கு தான். இதை நம்ம ஈஸியாக எப்படி சால்வ் பண்ணலாம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 8 எக்ஸின் அடுக்கு 4 ஒய்யின் அடுக்கு 2 48 எக்ஸின் அடுக்கு 2 ஒய்யின் அடுக்கு 4. இதுக்கு என்ன கேட்டிருக்காங்க? மீப்போவா கேட்டிருக்காங்க. மீப்போமா, அதாவது மீச்சிமா மீப்போமா, அதாவது மீப்பெரு பொது மடங்கு மீப்பெரு பொது வகுத்தி, அவ்வளோதான். ரெண்டுக்கு வித்தியாசம் தான். ஸோ மீச்சிமா தான், இது எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. இதை எப்படி சால்வ் பண்ணலாம் பார்ப்போம். இப்போ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பர் நம்பரை எடுத்துக்கலாம். நம்பரில் என்ன கொடுத்துருக்காங்க? 8 48. 8க்கும் 48க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 8க்கு 48னா 8 48. இதுக்கு எப்படி போடுவோம்? ஃபர்ஸ்ட் இங்கே 8 எழுதிக்கிறோமா? 8 அப்படின்னா 1 8 8 40 6 8 48. அவ்வளோதான். இந்த 6 அப்படி இங்கே போட்டுக்கலாம். 1 இங்கேயும் 1 வந்துடும். ஸோ 6. ஸோ 6 8 இருக்குன்னா 48. இதுதான் எல்சிஎம். இதை நம்ம எப்படி ஈஸியாக எடுக்கலாம் அப்படின்னா 8 48க்கு எடுக்க போகிறோம். நம்ம இதில் எது பெரிய நம்பரு? 48. 48 அடியாகும். ஸோ அது 48 அடியாகும். அதே மாதிரி 8 அடியாத மக்களும் 8 அடியாகும். ஸோ 6 8 48. ஸோ 48 தான் மிச்சிமா. அப்படியும் போட்டுக்கலாம். அப்படி தான் போடணும். இது ஈஸியாக நீங்கள் கற்றுக்கோங்க. இதெல்லாம் போடுறதுக்கு லேட் ஆயிரும். பெரிய நம்பர் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் இதில் அடியாச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கலாம். அப்படி அடியாகலன்னா இதுக்கு அடுத்த நம்பர் 49 கிடையாது. 48 2ஆல் பெருக்கணும். 2ஆல் பெருக்கணும் 96 வருமா? அது இதில் அடியாக இருக்கணும். அந்த மாதிரி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கிறப்ப 2ஆல் பெருக்கணும் 3ஆல் பெருக்கணும். அந்த மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். இதெல்லாம் கொஞ்சம் லேட் ஆகும். சின்ன நம்பர்னால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. பெரிய நம்பர்ன்றப்ப கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இதுக்கு மிச்சம் என்னது? 48 இங்கே வச்சுக்கலாம். அடுத்து இந்த செல்லு நம்பருக்கு வருவோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் கொடுத்துருக்காங்க. மிச்சிமான்றப்ப ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறதையும் எழுதணும், பொதுவாக இல்லாமல் இருக்கிறதையும் எழுதிக்கணும். அதுதான் மிச்சிமா. இப்போ எக்ஸையும் எழுதியாச்சு, ஒய்யும் எழுதியாச்சு. எல்சிஎம் அதாவது மிச்சிமா அப்படின்னா மீப்போமா அப்படின்னா இந்த அடுக்கில் எது பெருசோ அதை தூக்கி இங்கே எழுதிக்கணும். இந்த அடுக்கில் இது 4 பெருசாக இருக்குது. ஸோ 4 எழுதிக்காச்சு. இங்கே ஒய்யில் இங்கே 4 பெருசாக இருக்குது. இந்த 4 எழுதியாச்சு. இவ்வளோ தான் மிச்சிமா. இதுதான் ஆன்சர். ஒருவேளை ஹச்சிஎஃப் கேட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஹச்சிஎஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 பொது வகுத்தி ஆயிரும். இது ரெண்டுலையும் எது பொது வகுத்தினா ரெண்டுலையுமே அடியாகிறது 8. ஸோ 8ன்னு வச்சுக்கிறோம். அதுதான் 8. இப்போ அதே மாதிரி தான் இதில் எப்படி எல்சிஎம்ல பொதுவாக இருக்கிறதையும் எழுதிட்டு பொதுவாக இல்லாமல் இருக்கிறதையும் சேர்த்து எழுதுவோம். ஆக்சுவலாக இங்கே இஜெட்டுன்னு வச்சிருந்தாங்கன்னா இஜெட்டையும் இதுக்குள்ள எழுதிக்கிற மாதிரி ஆயிருக்கும். சிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையுமே பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ் இருக்கு, அப்புறம் இங்கே ஒய் இருக்கு. ரெண்டுலுமே இருக்கிறது எழுதிக்கிட்டோம். ரெண்டுலுமே பொதுவாக இருக்குதுன்னா அடுக்கு சின்னது எது பார்த்து எழுதிக்கணும். ஏன்னா இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்டு இதுலையும் இருக்கும் இதுலையும் இருக்கும். எக்ஸின் அடுக்கு 4 ஏன் போறோம்னா மீச்சிமா பொது மடங்குன்றப்ப இங்கே போட்டுருவோம் 4. ஆனால் பொது வகுத்தின்றப்ப ரெண்டுலையும் பொதுவாக இருக்கணும். அதனாலதான் சின்னதை அடுக்கு சின்னதை போட சொல்றாங்க. இப்போ ஒய்க்கு இங்கே 4 இருக்கு, இங்கே 2 இருக்கு. ஸோ ரெண்டுலையும் இருக்கிறது ஒய் ஸ்கொயர்டு தான் இருக்கும். ஏன்னா ஒய் அடுக்கு 4 வந்து இங்கே இருக்கும், ஆனால் இங்கே இருக்காது. ஸோ இங்கே என்ன இருக்கு? சின்ன. அதனால தான் சிறுசை போட சொல்றாங்க. ஸோ எல்சிஎம்னா அடுக்கு பெருசை போட போகிறோம், ஹச்சிஎஃப்னா அடுக்கு சிறுசை போட போகிறோம். அவ்வளோதான். ரெண்டுலையும் பொதுவாக இருக்குது இங்கே 8, இதுக்கு மிச்சம் எடுத்தா 48. அதான் இது வந்து ஹச்சிஎஃப். புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இப்போ அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 5x மைனஸ் 10, இன்னொன்று 5x ஸ்கொயர்டு மைனஸ் 20. இந்த கணக்கு சால்வ் பண்ணலாம். இது ஒன்றும் இல்லை. இப்போ இதுக்கு என்னென்னா எல்சிஎம் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் இப்போ பாருங்க, இதில் இந்த நம்பர் எடுத்துக்கலாம். இந்த நம்பரில் 5 வெளியே எடுக்கலாமா? 5 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே 5 வந்துடும். இதில் 5 வெளியே எடுத்துட்டோம்னா I 2 10. ஸோ 2 நிற்கும். திரும்பி உள்ளே கொண்டு போய் பாருங்க. 5x 5 I 2 10. அதனால தான் 5 வெளியே எடுக்கிறோம். 5 வெளியே எடுக்கும்போது இங்கே 5 வந்துடும். இங்கே 10 வந்து 5 வெளியே எடுக்கும்போது இங்கே 2 வந்துடும். அடுத்து இந்த நம்பர்லையும் 5 வெளியே எடுக்கலாம். 5 வெளியே எடுத்துலாம். 5 வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கும். இதில் 5 வெளியே எடுத்துட்டா எப்படி வரும்? 4 5 20. 4 × 5 4 5 20. ஸோ 5 வெளியே எடுத்துட்டோம்னா 4ன்னு இருக்கும். மைனஸ் அப்படியே போட்டுக்கலாம், 4 அப்படியே போட்டுக்கலாம், இப்படி எழுதிடலாம். இப்போ நம்ம இதை சுருக்கியாச்சு. இது எதுவும் மாற்ற முடியாது. இது என்ன நம்ம சுருக்கலாம் எப்படின்னா இந்த நம்பர் அப்படி எழுதிக்கலாம். இது என்ன சுருக்கலாம் அப்படின்னா அங்கே 5 இருக்கு. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்டு 4ன்னு இருக்கு. இந்த 4 வந்து 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டுன்னு எழுதலாமா? இப்படி எழுதிக்கலாம். ஏன்னா 4 இப்படி 2ன்னு எழுதும்போது இப்போ இந்த இது இருக்கு பார்த்தீங்களா? இப்போ இதில் இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2 ஸ்கொயர்டு இருக்குல்ல, இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம சூஸ் பண்ண போகிறோம். என்ன ஃபார்முலானா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு. இதுக்கு என்ன ஃபார்முலானா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா நம்ம இதில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். இதில் பண்ணும்போது இதே மாதிரி போடணும். எக்ஸ் ப்ளஸ் 2
இன்ட்டு எக்ஸ் மைனஸ் டூ இந்த ஃபார்மில் வந்து இதில் போட போகிறோம். அப்படி போடும்போது திருப்பி அதை அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ப்ளஸ் டூ எக்ஸ் மைனஸ் டூ இப்படி வந்துடும். இப்படி இப்போ நம்ம இவ்வளோ தூரம் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இது ரெண்டுலையும் பொதுவாக இருக்குது. எல்சிஎம்ன்றப்ப ரெண்டுலையும் பொதுவாக இருக்குது 5, ரெண்டுலையும் பொதுவாக இருக்குது எக்ஸ் மைனஸ் டூ இப்போ 5 எழுதிக்கிறோம். ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் டூ அதை எழுதிக்கிறோம். எல்சிஎம்மை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இல்லாததையும் எழுதிக்கணும், எக்ஸ் ப்ளஸ் டூவையும் சேர்த்து எழுதிக்கிறோம். ஸோ இதுதான் ஆன்சர். எல்சிஎம்னா இதுதான். ஒருவேளை ஹச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதே மாதிரி தான். ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறது என்னது 5, ஆனால் ஹச்சிசிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டுலையும் இருக்கிறத மட்டும்தான் எழுதணும். அப்படின்ற பட்சத்தில் ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறது என்னது எக்ஸ் மைனஸ் டூ, எக்ஸ் ப்ளஸ் டூ இங்கே எழுத முடியாது. ஸோ இதுதான் ஹச்சிசிஎஃப். எல்சிஎம்ன்றது இது. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது எல்சிஎம் தான் கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்டால் பொதுவாக இருக்கிறது எழுதி பொதுவாக இல்லாதையும் தூக்கி எழுதிடுறோம். ஹச்சிசிஎஃப் கேட்டால் பொதுவாக இருக்கிறத மட்டும்தான் எழுதுறோம். ஸோ இது ஹச்சிசிஎஃப், இது எல்சிஎம். இது புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, நானே எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். இப்போ மூணாவது கணக்கு எழுதிக்கலாம். மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 1 இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இன்னொன்று எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 இப்படி கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சுருக்கணும். இப்போ எக்ஸின் அடுக்கு 4 இருக்கு, 1 இருக்கு. 1 அடுக்கு எத்தனை வேணால் நம்ம போட்டாலும் அது 1 தான். 1 அடுக்கில் எத்தனை இருந்தாலும் அது 1 தான். ஸோ அதனால எக்ஸின் அடுக்கு 4 மைனஸ் 1 அடுக்கு 4 நம்ம எழுதிக்கலாம். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா எக்ஸின் அடுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு அதுக்கு மேலே ஸ்கொயர்டு, ஏன்னா 2 4 இந்த 4 இப்படி எழுதிக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்கொயர்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர்டை போட்டுக்கலாம், ஏன்னா 2 4 இதே மாதிரி தான். இப்போ இது எந்த ஃபார்முலா வந்துடும்? நான் ஏற்கனவே போட்டோம்ல, ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு, ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த ஃபார்முலாவில் இதை சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு அப்புறம் எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டு இந்த ஃபார்முலாவில் போட்டுரும். எக்ஸ் ஸ்கொயர்டு 1 ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 1 ஸ்கொயர்டு இந்த மாதிரி போட்டுக்கிறோம். இதை போட்டாச்சா? அடுத்து இதை நம்ம மாற்ற முடியாது. ஸோ 1 ஸ்கொயர்டுன்றப்போ 1 தான். அடுத்து இதை நம்ம இன்னும் சுருக்கலாம். என்ன இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 இருக்குது. இதை அந்த ஃபார்முலாவில் சப்ஜெக்ட் பண்ணும்போது எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இப்படி தான் சுருக்கணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் நீங்கள் அடிக்கடி பார்த்தா ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணால் மட்டும்தான் இதை நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுக்குரியது நமக்கு இவ்வளோ தூரம் கிடச்சிச்சா? அடுத்து இதை சுருக்கணும். இது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x ப்ளஸ் 1 இதை டானா வகுத்தல் போடலாம். இங்கே எந்த நம்பருக்கு முன்னால் 1 இருக்குது, அதாவது கெழுவுக்கு முன்னால் 1 இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதையும் பெருக்கும்போது ஓரம்னா 1 வந்துருமா? அடுத்து இங்கே 2 இருக்கு, இங்கே 2 இருக்கா? இப்போ பெருக்கும்போது 1 தான் வரணும், ஆனால் கூட்டுனா 2 வரணும். எப்படின்னா ஓரம்னா 1 வந்துருச்சு, ஆனால் இங்கே மைனஸ் 2 இருக்கு. ஸோ இங்கேயும் மைனஸை போட்டு இங்கேயும் மைனஸை போட்டோம் அப்படின்னா 1 கூட்டினா 2 மைனஸ் மைனஸ் ஒரே குறி இருக்கனால கூட்டி அதே குறியை போட்டுடலாம். ஸோ மைனஸ் 2 வந்துடும். இதை பெருக்கும்போது ஓரம்னா 1 வந்துடும். 1 பெருக்குனா 1 மைனஸ் மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இதுதான் டானா வகுத்தல். கீழே எக்ஸ் இருக்கும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 இப்படி வந்துடும். இது எப்படின்னா 2 இருக்கிறதுனால எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதை நீங்கள் ஃபார்முலா இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுங்களா? இந்த ஃபார்முலா போட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துடும். எந்த ஃபார்முலா? ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்ட். இந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா வந்துடும். எப்படி போட்டிங்கன்னா இப்போ இது இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x 1 அதனால் 1 விட்டுரும். ஸோ 2x வந்துடும் ப்ளஸ் 1 ஸ்கொயர்டு. இந்த ஃபார்முலா தான் இது. இதை நம்ம சுருக்கிறோம். நமக்கு இந்த ஃபார்முலா தெரிஞ்சுக்கிட்டா தான் இதைத்தான் அவங்க இப்படி நம்ம மாற்றிருக்கோம். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இது 2வது நமக்கு கிடச்சிச்சு. இது 1 இது 2. இப்போ இந்த 2லையும் பொதுவாக இருக்கிறது என்னன்னு பார்க்கணும். ஏன்னா எல்சிஎம் தானே கேட்டிருக்காங்க. எல்சிஎம்னா பொதுவாக இருக்கிறது இதுதான் பொதுவாக இருக்குது, இதுவும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 2 பொதுவாக இருக்குது. எல்சிஎம்ன்றப்ப பெருசு எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்டு. அடுத்து பொதுவாக இல்லாதையும் நம்ம எழுத சொன்னோமா, அதையும் தூக்கி எழுதி விட்டுற வேண்டியதுதான். எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 இதுதான் நமக்கு எல்சிஎம். ஒருவேளை ஹச்சிசிஎஃப் இதில் கேட்டிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஹச்சிசிஎஃப் கேட்டிருந்தாங்கன்னு என்ன எழுதியிருப்போம்? ரெண்டுலையும் பொதுவாக இருக்கிறது என்னது? எக்ஸ் மைனஸ் 1 தான் இருக்கு. இப்போ ஸ்கொயர்டு எழுதலாம். ஏன் எழுதக்கூடாது? ஏன்னா ரெண்டுலையும் பொதுவாக இருக்கணும். ரெண்டுலையும் பொதுவாக இருக்குது எக்ஸ் மைனஸ் 1 இருக்கு. ஆனால் இந்த எக்ஸ் மைனஸ் 1 தான் இங்கே இருக்கு. எக்ஸ் ஸ்கொயர்டு எழுத முடியாது. ஆனால் இது இதில் இருக்கும், ஆனால் அது அதில் இருக்காது. ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இதுல இருக்கும். அதனால தான் அடுக்கு ஏதோ சின்னதோ அதை எழுத சொல்றாங்க. ஸோ இது ஹச்சிசிஎஃப். எல்சிஎம்னா இதுதான் எல்சிஎம்.
இப்போ வாங்க அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ அடுத்த கேள்வி பார்க்கலாம். நாலாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கியூபு மைனஸ் 27 எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9. இதுதான். இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு இது என்ன கொடுத்துருக்காங்க? இது இப்போ எக்ஸ் கியூபு இந்த 27 எப்படி எழுதலாம்னா 3 கியூப்னு எழுதலாமா? ஏன்னா 3 3 9 9 3 27 3 × 3 × 3 அது 3 தான் பெருக்க போது 3 9 9 3 27. ஒருவேளை 64 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 64 எப்படி எழுதலாம்னா 4 × 4 × 4ன்னு வந்துடும். ஸோ 4 16 16 64. ஸோ 4 கியூப்னு வந்துடும். அது மாதிரி தான் நம்ம கியூப் வெளியே தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இது பாசிபிள். இது அப்புறம் இதுக்கு இன்னொரு ஃபார்முலா சூஸ் பண்ணணும். என்னன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஒருவேளை இங்கே ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா இங்கே ப்ளஸ் வந்துட்டு இங்கே மைனஸ் வந்திருக்கும். இதுதான் இந்த ஃபார்முலா வேணுமா? வேறு வழியே இல்லை. சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாஸ்லாம் மண்டையில் நம்ம ஏற்றி தான் ஆகணும். அடுத்து இதே மாதிரி இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். அப்படி இதுதான் ஏ இதுதான் பி அப்படின்றப்ப எக்ஸ் மைனஸ் 3ன்னு வந்துடும். அப்புறம் ஏ ஸ்கொயர்டுக்கு எக்ஸ் ஸ்கொயர்டு ஏபி ரெண்டையும் பெருக்கணும்னா ப்ளஸ் 3x. அடுத்து பி ஸ்கொயர்டு இங்கே 3 இருக்கா? அப்போ 3 ஸ்கொயர்டு வந்து 9. ஏன்னா பி ஸ்கொயர்டு பின்றது 3 3 ஸ்கொயர்டு பண்ணால் 3 9. இது ஒரு வேல்யூ கிடச்சிச்சு. இது நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவா? அடுத்து ரெண்டாவது பாருங்கள். ரெண்டாவது வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டாவது வந்து எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர்டு. இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். அடுத்து மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 9. மூணாவது எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 9 இருக்கு. இதை நம்ம எப்படி எழுதலாம்? எக்ஸ் ஸ்கொயர்டு 3 ஸ்கொயர்டுன்னு எழுதலாம். ஏன்னா 3 3 9. இதுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி ஸ்கொயர்டுன்னு ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இதை மறந்துடாதீங்க. ஏன்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு இந்த ஃபார்முலா தான் கை கொடுக்கும். இதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். வேறு வழியும் இல்லை. இப்போ இந்த ஃபார்முலா இதில் சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. அப்போ மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? எக்ஸ் ப்ளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதுக்கு எல்சிஎம் இப்போ நம்ம ஈஸியாக போட்டுடலாம். மூணுலேயும் பொதுவாக இருக்கிறது என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3. இருக்கிறதுலே அடுக்கு எது பெருசு? ஸ்கொயர்டு. இதுதான். அடுத்து எக்ஸ் ப்ளஸ் 3 பொதுவாக இல்லாததுன்னு எழுதணும். அதுதான் எல்சிஎம். எக்ஸ் ப்ளஸ் 3 எழுதிட்டோம். இதில் முடிச்சாச்சு இதில் முடிச்சா இன்னும் இங்கே இருக்க பெண்டிங்கில் இருக்க எக்ஸ் ஸ்கொயர்டு 3x ப்ளஸ் 9 இது எழுதிக்கிறோம். இதுதான் எல்சிஎம். ஒருவேளை ஹச்சிஎஃப்னு கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. மூணுலையும் பொதுவாக இருக்குது என்னது? எக்ஸ் மைனஸ் 3. ஆனால் ஸ்கொயர்டை தூக்கி போட்டக்கூடாது. ஏன்னா அந்த ஸ்கொயர்டு இதில் இருக்கும். ஆனால் இதுலேயும் இல்லை. ஏன்னா இங்கே சின்ன நம்பர் எக்ஸ் மைனஸ் 3 மட்டும்தான் இருக்குது. அடுக்கு 1 தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சராக வந்திருக்கும். ஹச்சிஎஃப்னா அடுக்கு சின்னது எழுதுப்போம். எல்சிஎம்னா அடுக்கு பெருசு எழுதிருப்போம். அவ்வளோதான். ஏன்னா ஹச்சிஎஃப்ன்றது பொதுவாக இருக்கணும். மீப்பெரு பொது வகுத்தி பொதுவாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 3 இதில் இருக்கும். ஸோ இதுலேயும் இருக்கும். ஸ்கொயர்டுன்றப்ப இதில் வந்துடாது. ஸோ அதுதான் ஹச்சிஎஃப். இது எல்சிஎம். அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வீடியோ போடணும் கமெண்ட் பண்ணுங்கள். இதே கணக்கு வேணுமா இல்லை வேறு எதுவும் சால்வ் பண்ணலாமான்னு சொல்லி என்ன கேள்வி கேட்டாலும் எந்த டாப்பிக்லேருந்து ஏதாச்சும் சொல்லுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி சால்வ் பண்ணி போடுறேன்.